கொஞ்ச நாள் போகட்டுங்க, நானே சொல்றேன். நல்ல வரேன் சார். மாப்பிள்ள அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு. இதை பாருங்க, சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க. என் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசுற நிலைமையில நான் இல்லை. ஓகே சார், நான் அப்புறமா பேசுறேன் சார். நல்லது, ஓகே. யார் காலிங் பெல் அடிக்கிறது? வாங்க. வணக்கம் சார். நீங்க? என் பேர் வெற்றி செல்வன், பைரவபுரத்துல இருந்து வந்திருக்கேன். பைரவபுரத்துல இருந்தா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க தம்பி, வாங்க. என் தம்பி, பைரவபுரத்துல எங்க இருக்கீங்க? தற்போதைக்கு ஊர் தலைவர் கணேச மாமா வீட்டுல தான் தங்கியிருக்கேன். கணேச வீட்லயா? அது சரி, கணேச எப்படி உங்களுக்கு மாமா முறை? பைரவபுரத்துல ஜெகநாதன் சண்முகம்னு இருந்தாங்கல்ல, ஆமா, அவங்க பையன் தான் நான். அடடே தம்பி, ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. நானும் கணேசனும் பங்காளிங்க. எங்க 2 பேருக்கும் ஜெகநாதன் மாம மகன். அதனால நீங்க என்ன மாமானே கூப்பிடலாம். அம்மா, இங்க கொஞ்சம் வாயேன். என்னப்பா? இவரு பைரவபுரத்துல இருந்து வந்திருக்காரு. பேரு வெற்றி செல்வன். இது என் மூத்த மக. வணக்கம். அருந்ததி ஐபிஎஸ், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். அடடே, எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தியும் கணேச மாமா கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. என்னப்பா நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உட்கார சொல்லுங்க. சொந்தக்கார பையனோன்னு பேசல மறந்து போயிட்டேன். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. பரவாயில்ல, பெரியவங்க முன்னாடி நான் உட்காரதில்ல. பாத்தியம்மா, பைரவபுரம்ல அதான் பண்பாடு மறக்காம இருக்காரு. அப்பா, பைரவபுரத்துல பிறந்தவங்க மட்டும் பண்பாடு மாறாம இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம தமிழ் மொழி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இன்னும் பண்பாடு மாறாம தான் இருக்காங்க. இத நான் சொல்லல, நம்ம சர்வே சொல்லுது. நீங்க சொல்றது 100% ரைட். ஆஸ்திரேலியால நம்ம குலதெய்வம் காலபைரவருக்கு கோயில் இருக்கு, தெரியுமா? என்னது? ஆஸ்திரேலியாவில் காலபைரவர் கோயில் இருக்கா? ஆமா, அங்கதான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? மேடம், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க பெரிய கேள்வியை கூட கேட்கலாம், தப்பே இல்ல. ஆனா இந்த மேடம் எல்லாம் வேண்டாமே, நீங்க நடந்ததுன்னே கூப்பிடலாம். உங்களோட எனக்கு சின்ன வயசுதான். வயசுக்காக நான் சொல்ல வரலீங்க, உங்க பொறுப்புக்கு தான் நான் மரியாதை கொடுக்குறேன். பரவாயில்ல, நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம், தப்பு இல்ல. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி உங்க டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றாங்க? வீரியமான விதை இருந்தா உறுதியான மரம் வளரும், அப்பதான் தரமான பலன் கிடைக்கும். அதுதான் எங்க டிபார்ட்மெண்டோட ஃபார்முலா. வீரியம், உறுதி, தரம், இதுதான் எங்களோட தாரக மந்திரம். அதனாலதான் இன்னும் தமிழ்நாடு போலீஸ் பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறோம். வெரி குட், அருமையான விளக்கம். அப்பா போன் வருது, நீங்க பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் தம்பி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இப்போ மதுரையில இருக்காங்க. இத்தனை வருஷம் நான் வெளிநாட்டுல சிற்பியா வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். சார்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, மாமா மாமானே கூப்பிடுங்க. சரி மாமா. நீயும் உங்க அப்பா மாதிரி சிற்பின்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம குலதெய்வம் கால பைரவருடைய சிற்ப வேலையெல்லாம் இனிமே நீயே பொறுப்படுத்துப்பாரு. கண்டிப்பா மாமா. அம்மா அதுக்காக தான் என்ன இங்க வர சொல்லியிருக்காங்க. அப்படியா சங்கீதி? ரொம்ப சந்தோஷம்பா. சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். இல்ல சாப்பிட்டு போலாமே? இல்ல பரவாயில்ல, நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் சவகாசமா வரேன். சரி, போயிட்டு வரலாம். ஜெகநாத மாதிரியே மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கான். பண்போட வளர்த்திருக்காங்க. அப்ப வெளிநாட்டுல போய் இருந்தோம், நம்ம பண்பாட மறக்காம இருக்கான். ஆச்சரியம்தான். நல்ல பையன். அக்கா, இவர்தான் அந்த அதிசய அபூர்வ சாமின்னு நினைக்கிறேன். ஏய், அதை நாம எப்படி நம்புறது? தேவிகா ஸ்ரீ, நீ என்னதானே பார்க்க வந்த? அப்புறம் ஏன் இந்த பம்பு பம்புற? சாமி, நான் தான் தேவிகா ஸ்ரீன்றத நீங்க எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? நான் தான் அதிசய அபூர்வ சாமியாச்சே, எனக்கு எல்லாம் தெரியும். சாமி, இப்ப நாங்க எதுக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம்னா, சூரியன் அஸ்தமனமாக போகுது. இந்த சமயத்தில் நான் எதுவுமே பேச மாட்டேன். நாளைக்கு காலையில்
உங்க வீட்டுல பூஜையை போட்டு உங்க கஷ்டத்தை எப்படி நிவர்த்தி பண்ணோங்கிறத நான் சொல்றேன். சாமி நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வருவீங்களா? கஷ்டப்படுற பக்தைகள் எங்க கூப்பிட்டாலும் அவன் நினைச்சாவே போதும், டப்புன்னு கூட வந்துகிட்டே இருப்பான். சாமி வாங்க சாமி, உடனே போகலாம். வாங்க சாமி. போலாமா? ஆமா சாமி வாங்க போலாமா? போலாம். போலாம் சாமி. போடி. நாளுங்கடா. என்ன இது, ஒரு புத்தகத்துல கூட பொம்மையே காணோம். பொம்மை போட்டிருந்தா தானே பாடம் புரியும், பாடம் புரிஞ்சா தானே பாஸ் ஆக முடியும். ஏமா அவ என்ன 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்காளா? பொம்மை இருக்கணுங்கிற இன்னும் உன் காலத்திலே இருக்கியா? ஐயோ யார் அது இந்த நேரத்துல விஜிக்கு போன் பண்றாங்க? ஹலோ, நாம நினைச்ச மாதிரியே விஜி போன் எடுக்கல. ரொம்ப நல்லதா போச்சு. ஹலோ 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 ஹலோ. ஏமா லோ 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 லோன்னு கத்திட்டே இருக்க? இல்லடி, விஜிக்கு யாரோ போன் பண்றாங்க. எடுத்து ஹலோ சொன்னா பேச மாட்டேங்கிறாங்க. கொடு நான் பேசுறேன். இருடி, நீ பேசுனா அப்புறம் எனக்கு என்ன இந்த வீட்ல மரியாதை இருக்கு? நான் தான் பேசுவேன். ஹலோ விஜி, நான் தான் பேசுறேன். என்னது ஆம்பளை குரல் கேக்குது? விஜி, போன்ல உன் வாய்ஸ் கேட்கும் போது சும்மா ஸ்வீட்டா இருக்கு. ஆனா நீ நானும் நேர்ல பார்த்து பேசும்போது அதுல ஒரு கிக்கே இருக்கு. என்ன விஜி, நான் எழுதின லவ் லெட்டர்ல படிச்சியா? உனக்கு பிடிச்சிருந்ததா? என்ன விஜி, பேசவே மாட்டேங்கிற? என் குரலை கேட்டோனே உனக்கு கிக் ஆயிடுச்சா? என்ன நான் மட்டும் பேசிட்டு இருக்க, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? விஜி, போன்ல பேசுற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் உனக்கு லவ் லெட்டர் எழுத படிச்சுட்டு நீ எனக்கு மறுபடியும் லவ் லெட்டர் எழுத தெரியுமா? அதான் விஜி, நீ நானும் சந்திக்கும் போது நம்ம 2 பேரும் எழுதின லவ் லெட்டரை பரிமாறிக்க கூடாது. உனக்கு தெரியாம உன் நோட் புக்ல நான் வைக்கிறதும் எனக்கு தெரியாம என் நோட் புக்ல நீ வைக்கிறதும் அதுல இருக்கிற சுகம் இருக்கு பாரு. அடா அடா அடா, தனி கிக்கே இருக்கு. டேய், எவன்டா அது போன்ல? சூர்யா, உன் ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சுடா. ராஸ்கல் போனை கட் பண்ணிட்டான். ஏய் மரகதா, இது என்னடி புது கதையா இருக்கு? என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? அவ உள்ளதா இருக்கா, மரியாதை எடுத்துட்டு வா சொல்றேன். இருடி, அவசரப்படாத. முதல்ல போன்ல பேசுறவன் சொன்ன மாதிரியே இந்த புக்ல ஏதாவது லெட்டர் இருக்கான்னு பாப்போம். அதுக்கப்புறமா அவளை கூப்பிட்டு விசாரிப்போம். அதுவும் சரிதாம்மா. நீ எடுக்காத, வை வை, பாத்துட்டு இருக்கல, சொல்லிட்டே இருக்கேன். அம்மா, போன்ல அவன் சொன்ன மாதிரி லெட்டர் இருக்குமா? அதுல என்ன எழுதி இருக்குன்னு படிடி. என்னடி மனசுக்குள்ளே படிச்சிட்டு இருக்க? சத்தமா படிச்சாதானே எனக்கு கேக்கும். ஆமா, இந்த அசிங்கத்தை சத்தம் போட்டு வேற படிக்கணுமா? இப்படி பண்ணிட்டாளே, அவளை அடிச்சு எடுத்துட்டு வாமா. யாரம்மா அடிச்சு இழுத்துட்டு வரணும்? ஏய் அம்மா, மரகதா, அவசரப்படாதடி. என்னம்மா அவசரப்பட வேணான்ற? இவ பண்ண காரியத்துக்கு இவளு. மரகதா, இப்ப எதுக்குமா என்ன அடிச்ச? உன்னை அடிக்க கூடாதுடி, வெட்டி கொல்லணும். மரகதா, அடிக்காதடி. நிறுத்தி, என்னடி ஆச்சு
உனக்கு? ஏடி போட்டு அவளை அடிச்சிட்டு இருக்க? இல்லப்பா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மாச்சி தான்ப்பா. அம்மா கிட்ட ஏதோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடி பாவி. ஏன் எதுக்குன்னு கூட சொல்லாம அடிச்சிட்டு இருக்காங்கப்பா. டேய் மரதா, அத்தை பேசுற பேச்செல்லாம் உண்மைன்னு எடுத்துக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவங்க பேச்ச கேட்டுட்டு எதுக்குடி குழந்தைய போட்டு அடிக்கிற? யாரு இவ்வளவு குழந்தை? ஏண்டி இப்ப கோவப்படுற? கோவப்படாம இவ பண்ண காரியத்துக்கு இவ்வளவு கொஞ்சம் சொல்றீங்களா? கொஞ்சம் சொல்றீங்களா? கொஞ்சம் சொல்றீங்களா? ஏய், கொத்தாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு முழிச்சிட்டா அப்படியே இந்த 2 கண்ணை தோண்டி போட வேண்டி. டேய், இப்பதானே சொன்ன கோவப்படாதன்னு. உனக்கு என்னடி ஆச்சு? என்ன ஆச்சா? இவ என்ன பண்ணிருக்கான்னு இந்தாங்க புடிங்க, நீங்களே படிச்சு பாருங்க, தெரியும். என்னம்மா அது? என்னப்பா என்ன கேக்குறீங்க? அம்மா எந்த காரணமுமே சொல்லாம என்ன அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுது நடிக்கிறியா? சனின்னு செத்து தொலைடி, செத்து தொலை, செத்து தொலை. கொஞ்சம் அடிக்கிறத நிறுத்துறியா? முதல்ல எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. குடுங்க அந்த பேப்பரை. இந்தா புடி, படியாத. இந்த லெட்டரை யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. யார் எழுதுனாங்கன்னு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதுமா. தினமும் உங்ககிட்ட ஒருத்த போன்ல பேசுறான் பாரு, அவன் தான் எழுதியிருக்கான். என்கிட்ட யாருமா பேச போறாங்க? நான் யார்கிட்டயும் பேசுனதே இல்லம்மா. யார்கிட்டயும் பேசுனதே இல்லையா? உன் செல்போன் எடுத்து பாரு, இந்த லெட்டரை எவன் எழுதுனான்னு உனக்கு அப்ப புரியும். இந்த நம்பர் யாருதுன்னே தெரியாதுமா. இந்த நம்பர்ல இருக்கவங்களோட நான் ஒரு தடவை கூட பேசினதே கிடையாதுமா. அவன் தான் இப்ப போன் பண்ணானே. நானும் உங்க அம்மாவும் தானே கேட்டோம். நான் தான் எடுத்தேன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு காதலையே கொட்டி தீத்தாண்டி ஆத்தா. ஐயோ அம்மாச்சி, இந்த நம்பர்ல இருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றல. ஏய், யாருமே தெரியாது தெரியாதுன்னு சும்மா சும்மா போய் பேசிட்டு இருந்த, உயிரோட வச்சு கொடுத்துட வேண்டி உன்னை. பேசாம இரு. தோபார் விஜி, ஏற்கனவே உங்க அக்கா பண்ண காரியத்தினால நான் இந்த ஊரு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறேன். மறுபடியும் நீயும் அதே காரியத்தை பண்ணி என்ன தலைக்குடியே வச்சிடாதப்பா, என்ன தலைக்குடியே வச்சிடாத. சத்யாவது நம்ம குடும்ப அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன அவன் நம்ம கிட்ட சொல்லாம பண்ணிட்டாலேன்னு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. இருந்தாலும் அவன் நம்ம சொந்தக்கார பையனா போயிட்டானேன்னு நிம்மதியாவது இருந்துச்சு. நீ விரும்பினவன் யாரு, நல்லவனா கெட்டவனா, அவன் அப்ப யாரு, அவன் சொந்தக்காரனா, இது எதுவுமே தெரியாத அவனை எப்படி நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அம்மாச்சி, போன் பண்ணது யாரு, லெட்டர் எழுதுனது யாரு, இதெல்லாம் தெரியாம அதுக்குள்ள கல்யாணம் காட்சி அதெல்லாம் பேசுற? சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அம்மாச்சி. தோபாருமா, இதுக்கு மேல உன்னை யாரும் நம்ப தயாரா இல்ல. இப்ப சொல்றேன், உன்னால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது அவமானம் நேர்ந்தது, நாங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். மனசுல வச்சுக்க, மனசுல வச்சுக்க. ஏய், உள்ள போ. அத்தை, நீங்களும் உள்ள போங்க. அப்பா, நீங்களுமா? இதுக்கு மேல எதுவும் பேசாத. நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்க, மனசுல வச்சுக்க.
வச்சிருப்பாங்க. ஒருவேளை நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அந்த சூர்யா பண்ண சதியா இருக்குமோ? ஆண்டவா. பூமிநாதா, இந்த நிமிஷம் வரைக்கும் அகல்யா அவ வீட்டுக்கு போகாம இருக்கா. அடிக்கடி அருந்ததியோ இல்ல கலிய பெருமாளோ விவேகானந்த வீட்டுக்கு போய் அகல்யாவை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அருந்ததி மேல அகல்யாக்கு இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி மட்டும் அவளுக்கு குறைய ஆரம்பிச்சா அகல்யா தான் வீட்டுக்கு கண்டிப்பா போயிடுவா. அதுக்குள்ள நாம அகல்யா கிட்ட போய் நம்புற மாதிரி பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடணும். அதுக்குள்ளே சார், அதுக்குள்ள நம்ம இப்பவே போய் அகல்யா கூட்டு வந்துடலாம். இப்பவே வா. ஆமா சார். அதெல்லாம் சரியா இருக்காதியா சார்? நீங்க எல்லாம் ஒண்ணும் வர வேணாம். நீங்க அகல்யா வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க, கார் எடுத்துட்டு போயிடுங்க. நான் அகல்யா சமாதானப்படுத்தி கூட்டு வந்துடுறேன். என்னன்னு சொல்லி கூட்டு வருவேன்? அதை நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு எதுக்கு சார்? கார்ல ஏறுங்க சார். சரி வா போலாம். அப்படியே பண்ணிடுவோம். மஞ்சுளா, ரொம்ப பயமா இருக்குடி. எதுக்குங்க பயமா இருக்கு? என்ன இப்படி பேசுற? அந்த பொண்ணு அகல்யா வீட்டை விட்டு வெளியே வந்து தப்புன்னு நீ சொன்னதுக்கு ஓன் தம்பி நம்ம 2 பேரை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதை மறந்துட்டியா? நான் ஒண்ணும் மறக்கலங்க. அப்படி அவன் வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கலையே. நீங்க எங்க பயப்படுறீங்க? உனக்கு என்ன புத்தி கித்தி கிட்டு போச்சா? அந்த பொண்ணை வீட்டை விட்டு யார்? பாவி மனுஷா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா உனக்கு? ஏன் இப்படி கத்தி பேசுற? என்ன மஞ்சு வாயா போயன் மரியாதை இல்லாம பேசுற? இப்படி பயமுறுத்துனீங்கன்னா உங்களை மரியாதை இல்லாம பேசாம மடியில வச்சா கொஞ்சம் வாங்க. அகல்யா உங்களாலதான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னு என் தம்பிக்கு தெரிஞ்சா உங்களை வீட்டை விட்டு துரத்திட மாட்டா? அப்ப சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நான் எங்கடி அகல்யா வீட்டை விட்டு துரத்துனேன்? நீ தானடி பேசி பேசி திட்டி துரத்துன. இப்படி பச்சை போய் பேசாதீங்க. என் புருஷனாச்சேன்னு உங்க மேல இறக்கப்பட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன விளையாடுறியா? உனக்கு விளையாடுறதுக்கு நேரங்காலமே கிடையாதா? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு பழிய கூலா என் மேல தூக்கி போடுற? சரி சரி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு என் தம்பி கிட்ட காட்டி கொடுக்காம உங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றேன். ஏய், இங்க பாருடி, திரும்ப திரும்ப பழிய என் மேல போடாத. கோபம் வந்துச்சு அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன செய்வீங்க? வீட்டை விட்டு ஓடி போவீங்க. தாராளமா போய்க்கோங்க. அத பத்தி நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். அடிப்பாவி, அந்த அளவுக்கு வந்துட்டியா? இத பாருடி, உன் தம்பி வந்து அகல்யாவை பத்தி கேட்டா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். நீ ஏன் மேல பழிய போட நினைச்ச, ஒன்னு அழகா போட்டு கொடுத்துட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அமைதியா இருங்க. என்ன தம்பி இவ்வளவு லேட்டா வர? இல்லையே, நான் ரெகுலரா ஒரு டைம் தானே அது. அது ஒண்ணு இல்ல மாப்ள, உங்க மேல அவ்வளவு பாசம். நீங்க நேரத்தோட வந்தா கூட லேட்டா வந்துட்டு தான் நினைச்சு கவலைப்படுறா. இவ்வளவு ஏன் நீங்க வந்த பிறகுதான் சாப்பிடணும்னு இன்னும் சாப்பாடே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா. ஏங்கா நீ இன்னும் சாப்பிடல? நான் சாப்பிட்டேப்பா. அவர் போய் சொல்றாரு. நான் உண்மையத்தான் சொல்றேன் மாப்ள. டிஃபன் சாப்பிட்டா, ஆனா இன்னும் சாப்பாடு தான் சாப்பிடல. சோ, இந்த தலைவலி தொலை தாங்க முடியலையே. ஏன்பா, ஏதாவது தைலம் எடுத்துட்டு வரட்டுமா? அட நீ வேறக்கா, நான் தலைவலின்னு சொன்னது உங்க வீட்டுக்காரர் பேசுற பேச்சு. அவர் கொஞ்சம் வாய் மூட சொல்றியா? ஏங்க இப்படி உங்க வாய் மூடிட்டு சும்மா இருக்க முடியாதா உங்களால? என்னக்கா அகல்யா சாப்பிட்டால? என்னக்கா பேசாம இருக்க? தூங்கிட்டு இருக்காளா? உங்களை தான் கேட்கற. அகல்யா எங்க? இல்ல தம்பி, வீட்ல இருக்க போர் அடிக்குது, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா. உங்க மாமா தான் சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சாருப்பா. மாப்ள, உங்க அக்கா போய் சொல்றா. இல்ல இல்ல, உங்க மாமா தான் போய் சொல்றாரு. இல்ல இல்ல, இவ தான் போய் சொல்றா. ஏங்க நீங்க தாங்க போய் சொல்றீங்க. கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? இப்ப சந்தோஷமா? அகல்யா நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க வீட்ல பெரியவங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில அந்த பொண்ணு உங்ககிட்ட விட்டு போனேன். இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்பீங்க? அகல்யா வெளியே போகணும்னு சொன்ன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு தோணலையா உங்களுக்கு?
ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு தான் சொன்னேன். மஞ்சுளா தான் வேண்டாம்னு சொல்லிட்டா. ஏங்கா உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அகலையா வெளியே போனப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல. வெளியே போன பொண்ணு இவ்வளவு லேட்டாயும் வீடு திரும்பலையே. இதுக்கப்புறமாவது ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண தோணலையா உங்களுக்கு? நான் உனக்கு பண்ணலாம் தான் சொன்னேன் விவேகா. மாமா தான் வேணாம்னு சொல்லி தடுத்துட்டாரு. எனக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு அக்காவை தடுத்துருக்கீங்க இல்லையா? நீ முக்கியமான வேலையில இருப்ப, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொன்ன மாப்பிள்ள. ஓஹோ, ரொம்ப நல்ல விஷயம். சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எங்க சொன்னீங்க? தேவையில்லாத சாப்பாட்டு கதை என்னமோ கதை தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அகலியா கிட்ட யாராவது ஃபோன் பண்ணங்களா? ஆளவன் தான் ஃபோன் பண்ணாரு மாப்பிள்ள. அகலியா கிட்ட அவர் பேசுறாரா? அவ தூங்கிட்டு இருந்தாப்பா. ஆளவன் தான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டாரு. என் மருமகளை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொன்னாருப்பா. ஆளவந்த அக்கறையோட தான் விசாரிக்கிறார் மாப்பிள்ள. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளவந்தானுக்கு அகல்யா மேல உண்மையான அக்கறையோ பாசமோ இல்ல. ஆஹா, எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்களே? அருந்ததிய பழி வாங்க ஏதாவது காரணம் கிடைக்குமா? அந்த ஆளை வந்து துடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அகல்யா ஒரு காரணம். இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? இவ்வளவு தெரிஞ்ச அந்த பொண்ணு அனுப்பியிருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் ட்ரை பண்ணா சுவிச் ஆஃப்ல இருக்கு. அந்த பொண்ணே மொபைல சுவிச் ஆஃப் பண்ணிருக்கலா இல்ல வெளியே ஏதாவது பிரச்சனை மாட்டேங்கல எப்படி தெரிஞ்சுக்கிறது? அருந்ததி பழி வாங்க அகலியை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு எப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணு எங்க போய் தருது? சாரி விவேகா. இப்போ என்ன பண்றது? பண்றதெல்லாம் பண்ணி இப்ப கேளுங்க என்ன பண்ணலான்னு. நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், வாய் மூட்டை அமைதியா இருந்தா போதும். அதுவே பெரிய விஷயம். இந்த பாருங்க, அருந்ததி ஆளவன் தான். அவங்க ரெண்டு பேருக்குமே அகல்யா இந்த வீட்டுல இல்லைன்ற விஷயம் தெரிய வேணாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அகல்யா இந்த வீட்டுல தான் இருக்கா. சரியா? நல்லது பண்றேன் ஏதாவது உளறி தொலைச்சிங்க, தொலைச்சு எடுத்துருவேன். ஜாக்கிரதை. என்னங்க பண்றது? என்ன பாப்பா தனியா போகுது? ஹலோ ஹலோ, என்ன பாப்பா தனியா போற? துணைக்கு வரட்டுமா? தாராளமா வரலாமே. நான் எங்க போறேன்னு சொன்னா கூட வருவீங்களா? நீ எங்க கூப்பிட்டாலும் வர, நான் ரெடி. அப்படியா? சரி, அப்போ பீச்சுக்கு போலாமா? பீச்சா? சூப்பர், நான் ரெடி. அப்ப நானும் ரெடி. ஃபர்ஸ்ட் டைம் தற்கொலை பண்ணிக்க போறேன். எப்படி தனியா போய் சாகிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க பின்னாடி போறீங்க? ஃபுல்லா கேட்டுட்டு போங்க. அதான் நீங்க கூட வந்தீங்கன்னா நீங்க முதல்ல சாவுங்க, அப்புறம் நான் சாவுறேன். சிஸ்டர் விட்டுருங்க. டேய் நீங்க மட்டும் தனியா போய் தற்கொலை பண்ணீங்க. நான் வரல. நாளை விட்டுருங்க, நான் வரல. டேய் நில்றான்னு சொல்றேன்ல. ராஸ்கல். அவனுக்கு ஆர்த்த டென்ஷன், இதுல இவனுக்கு ரொமான்ஸ் கேக்குது. என்னன்னு கேட்கலாம். அக்கா நீங்களா? அழாதம்மா, அக்கா தான் நான் வந்துட்டேன்ல, நீ எதுக்கு அழுகுற? இல்லக்கா, யாரும் இல்லாத அனாதையா நான் ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். கடவுளை பார்த்துதான் உங்களை அனுப்பியிருக்காரு. ஆண்டவன் எப்பவுமே நல்லவங்களை கைவிட மாட்டாமா. உங்க அக்காவோட அடாவடினால நான் என் தங்கச்சி இழந்தேன். இப்ப நான் என் லவ்வரே இழந்துட்டு நிக்கிறேன்க்கா.
யாரெல்லாம் என்னை நடு ரோட்டில் நிற்க வைக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே இப்போ என்கிட்ட வர வேண்டிய சூழ்நிலையை அந்த ஆண்டவன் உருவாக்கிட்டான். விடு அகல்யா, அக்கா நான் இருக்கேன்ல. கார்ல ஏறுன்னு சொல்றல, உள்ள போய் உட்காரு போ. அக்கா வரேன். உள்ள வாமா அகல்யா. இந்த பாரு அகல்யா, அருந்ததி உனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நானும் உனக்கு. அவளை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. என் சந்தோஷ வாழ்க்கை கெடுத்தவ அவ. நீங்க எனக்கு அக்கான்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். சாரிம்மா, இனிமே அருந்ததி பத்தி ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட பேச மாட்டேன். நம்ம கார்ல வரும்போது அருந்ததியோட சதியை பத்தி என்கிட்ட சொன்னல, ஏதோ கோபத்துல தான் நீ சொல்றேன்னு நினைச்சு உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டேன்டா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அகல்யா. என்னக்கா நீங்க என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம எனக்கு ஆறுதல் கொடுத்து உங்க வீட்டுல ஒருத்தையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் எப்படிக்கா உங்களை தப்பா நினைப்பேன்? சரிம்மா, நீ எதுக்குமே கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அக்கா கிட்ட தயங்காம கேளுமா. அக்கா, எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். இப்பதானே சொன்னேன், என்ன வேணும் கேளுமா. நான் ஜெயில இருக்கிற பிரேம பார்க்கணும். இவ்வளவுதானா? பிரேம பாக்குறது என்ன? கண்டிப்பா அந்த பிரேமோட சந்திச்சு உன்னை பேசவே வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த பிரேமியை உனக்கு நான் கல்யாணமே பண்ணி வைக்கிறேன். அக்கா, என்ன சொல்றீங்க? உங்களால முடியுமா? இந்த தேவிகா ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் முடியாதது ஒன்ன நான் யோசிக்கவே மாட்டேன். முடியறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். சொல்றபடி நான் செஞ்சும் காட்டுவேன். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. நீ சாப்பிட ஏதாவது நான் ரெடி பண்ணிட்டு வரேன். இல்ல வேண்டாம். உன் முகத்தை பார்த்தாலே நீ பசியோட இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. 5 நிமிஷத்துல அக்கா ரெடி பண்ணிட்டு வரேன். நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடு.